ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு புதன்கிழமை. இன்றைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்துடலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சமையல் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான முள்ளங்கி சாம்பார், நல்லா சுட சுட சாம்பார். அப்புறம் நம்மளோட பாலக்கீரை பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காயும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி அப்படி ஒரு கூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், அப்புறம் 2 எக்கு பாயில் பண்ணி மிளகு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு சும்மா லைட்டாக காரம் போட்டு ஒரு பொரியல். அப்புறம் நம்மளோட சூப்பரான தயிர் இன்னும் கொஞ்சம் உரையணும், அதுக்காக பழைய மோர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூடான வடித்த சாதம் பாருங்கள், சூடாக இருக்குது சாதம். என்னோட சாதம் வடித்த சாதம் ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கணும். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். இதான் பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சாதம், முள்ளங்கி சாம்பார், கீரை கடையல், பாலக்கீரை கடையல், தயிர், கேரட் உருளைக்கிழங்கு, லேசாக காரம் போட்ட பொரியல், அப்புறம் பாயில்டு எக்கு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். இந்த முள்ளங்கி எதுக்காக இப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது நல்ல முள்ளங்கியாக இருந்தால், கெட்டியான முள்ளங்கியாக இருந்தால் மிதக்காது எனக்கு தெரிஞ்சு. இந்த போலியாக ஒரு மாதிரி உள்ள கூடு மாதிரி இருக்கும், அந்த முள்ளங்கி இப்படி மிதக்கும். இது எதுக்காக அப்படி மிதக்குதுன்னு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.